வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பள்ளி படிப்பு. சரி, இந்த பள்ளி படிப்பை பற்றி என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையில் நம்ம போய் பார்க்கலாம். ஒரு மாணவன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு ரொம்ப எரிச்சலாக சொல்கிறான். அந்த சார் நடத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவர் பாடம் நடத்துகிற மெத்தடே எனக்கு பிடிக்கல, எனக்கு எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னடா அந்த சார் நல்லா தானே நடத்துவார், தெளிவாக புரிகிற மாதிரி நிதானமாக தானடா சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். போடா, எனக்கு அவர் ரொம்ப மெதுவாக நடத்துகிறாரு, விரைவாக பாடத்தை முடிக்க மாட்டுறாரு, சீக்கிரம் முடிக்கணும்ல, அவர் முடிக்காமல் வேணுமுன்னே காலத்தை ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இல்லைடா, அவர் இப்போ நல்லா தான் சொல்லித்தராரு அப்படின்னு. போடா, உனக்கு அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். மறுநாள் வகுப்பறைக்கு போகிறான். அப்போது அந்த ஆசிரியருக்கு அவனுடைய மனநிலையை புரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம நடத்துகிறது அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கல போல இருக்குது. சரி, இவனுக்கு அதை கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புத்தக பண்டல் எல்லாம் இவ்வளோ பெரிய பண்டல் நிறைய இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கத்தறையில் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த புத்தகத்தை அப்படியே தூக்க நினைக்கிறான் மொத்தமாக. அப்படி தூக்கும்போது அவனால் தூக்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். விழுந்துட்டவுடனே அப்போ ஆசிரியர் கேட்குறாரு, என்னப்பா நீ அந்த பண்டலை அவ்வளோ பெருசாக தூக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போயிருந்தால் நீ கீழே விழாமல் பத்திரமா எடுத்துன்னு போய் வச்சுருக்கலாம்ல, நீ ஏன் அப்படி தூக்கிட்டு போகாமல் மொத்தமாக தூக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறார். அவனால் எதுவும் பதில் சொல்ல முடியல, ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறான். அப்போ அந்த ஆசிரியர் விளக்குறாரு, தம்பி இதே மாதிரி தான்ப்பா பாடமும், நான் விரைவாக கடன்னு வேகமாக நடத்திட்டா உனக்கு புரியாது, இன்னும் மூளைக்குள்ளே அது பதியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக நிதானமாக கவனத்துடன் படிச்சினா நீ அனைத்து பாடங்களையும் விரைவாக கற்றுக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா பாடத்தையும் படிக்கணும்னா அது நம்மளுக்கு ரொம்ப சிரமம், அதனால தான் நான் பொறுமையாக நிதானமாக நடத்துகிறேன், புரியுதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாணவனுக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுது. சரி, இனிமேல் நம்ம நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறான். புரியுதாப்பா குட்டீஸ்? நீங்களும் இதே மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக தெளிவாக நிதானமாக படிக்கும்படி உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.